சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மீனாவுக்காக எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. அதனால சிந்தாமணி எப்படியாவது மீனாவோட வண்டியை கொடுக்கணும்னா சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டணும். சிந்தாமணியை இப்படியே விடவும் கூடாது. இல்லைனா என்ன வேணாலும் செய்யலாம், முத்துவும் மீனாவும் அமைதியாகவே தான் இருப்பாங்கன்னு நினச்சிருவாங்கல்ல. அதனால சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டினாதான் இனி மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது அப்படின்னு சிந்தாமணிக்கு ஒரு எண்ணம் வரும். மீனாவோட பிஸ்னஸில் தலையிடவும் மாட்டாங்க. இப்படி சிந்தாமணி எதுக்காக செஞ்சாங்கன்ற உண்மையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. அதனால சிந்தாமணி எங்கெல்லாம் போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு ஒவ்வொரு விஷயமா இங்கே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. அதே மாதிரி எப்பயும் போல பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணி வரதை கவனிக்க உடனே அங்கே வந்த செல்வமும் முத்துவும் அவங்க வந்த காரில் இருந்த டிரைவரை கூப்பிட்டு, ஆமாம் எப்போ மேடம் வெளியில் வருவாங்கன்னு கேட்க, இப்போ தான் கிளாஸுக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லும்போது, நீ முதல்ல எங்கள் காரில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறது மட்டும் இல்லாமல், செல்வம் சிந்தாமணியோட காரை நீ எடுத்துகிட்டு வந்துரு, நம்ம கார் செட்லேயே இருக்கட்டுமே, இவங்க என்னைக்கு வந்து மீனாவோட வண்டியை தராங்களோ அப்போ நம்ம மறுபடியும் இந்த காரை கொடுக்கலாம், இல்லைனா சிந்தாமணியை நான் சும்மா விடுறதாவே இல்லை அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிற முத்து அப்படின்னு சிந்தாமணியோட கார் டிரைவர் வந்து முத்து கூட போனதால் சிந்தாமணியோட காரை இங்கே வந்து செல்வம் வந்து கார் செட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பார்வதியும், என்ன சிந்தாமணி ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டீங்கன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை இருக்குது, பெரிய டெக்கரேஷனோட ரோகிணியால் கிடச்சிருக்குல்ல, அதெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், அதானே அந்த ரோகிணியும் உங்களுக்கு என்னவோ தெரியாமல் நல்லது செஞ்சிட்டா போல, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ரோகிணியால் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்ல, உடனே பார்வதியும், என்ன விஜயா இப்படி பேசுகிற, மனோஜ் இப்போ மறுபடியும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு, கடைக்கு ஓனராக போகிறான்லாம் பேசிகிட்டு இருந்தியே, ரோகிணியால் தானே அந்த வாய்ப்பு கிடைச்சதா சொன்னேன், ரோகிணி எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறா, நீ தான் ரோகிணியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற போல. ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட பேசி மனோஜுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, நீ என்னடானா ரோகிணியை இப்படி பேசுறியேன்னு கேட்க, ரோகிணி பொய் சொல்லி தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா, இல்லைனா நான் மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேனா என்ன, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, என்னுடைய மாமாவால் எனக்கு நிறைய பணம் வரும், அதனால் மனோஜ் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குன்னு என்ன ஏமாத்துனா, நானும் நம்பி மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சேன், அதனால் இப்படியெல்லாம் உதவி செஞ்சு தானே ஆகணும், அப்போ தானே ரோகிணியை நான் மருமகளாக ஏற்றுக்க முடியும். ஆனால் ரோகிணி எதுக்காக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை சிந்தாமணிக்கு கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் மீனாவே டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சிட்ருக்கா, மீனாவுக்கு இதை தரக்கூடாதுன்னு ரோகிணி எதுக்கு முடிவெடுத்தானும் தெரியல, சிந்தாமணிக்கு எப்படி இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் ரோகிணியால் கிடச்சதுன்னு என்னால் யோசிக்க முடியல, இப்படிலாம் செஞ்ச ரோகிணி மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது பார்வதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. உடனே சிந்தாமணியும், இல்லை மேடம் நீங்கள் ரோகிணியை சந்தேகப்படாதீங்க, மீனாவை விட ரோகிணி ரொம்ப நல்ல மருமக தான் உங்களுக்கு, அவங்க என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை நான் செஞ்சால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு தான் என்னை தேடி வந்திருக்காங்க. மீனா சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டரை மட்டும்தான் செய்ய முடியும், ஆனால் நான் அப்படி இல்லை, ரொம்ப வருஷமாக இந்த வேலையை செய்கிறதுனால என்னால் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய முடியுன்ற நம்பிக்கையில் இந்த பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ரோகிணியால் எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் தெரியுமா, எவ்வளோ லாபம் வரும் தெரியுமா, எனக்கு நல்ல வருமானம் வரும் மேடம், அதனால் ரோகிணியை சந்தேகப்படாதீங்க, ரோகிணி நீங்கள் எப்படி என்னை புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லபடியாக செய்வேன்னு இந்த வாய்ப்பை எனக்காக கொடுத்துருக்காங்க, எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க ரோகிணி, அவங்கள ஏன் வந்து இப்படிலாம் யோசிக்கிறீங்க, சந்தேகப்படுறீங்க அப்படின்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சிந்தாமணி. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது மேடம், நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு என்ன நிறைய வேலை இருக்குது, நல்ல வருமானம் வருது, ஆனால் எங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவும். அங்கேருந்து சிந்தாமணி கிளம்புன உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா நீ தான் ரோகிணியை புரிஞ்சுக்கல, ஆனால் சிந்தாமணி ரோகிணியை பாராட்டி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, யார் ரோகிணியை பாராட்டினாலும் எனக்கு தானே தெரியும் ரோகிணியை பற்றி, நான் தானே ரோகிணியை புரிஞ்சுக்காம எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தேன், ரோகிணி காரணம் இல்லாமல் யாருக்கும் உதவி செய்ய மாட்டா, இப்படி சிந்தாமணிக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு இந்த மாதிரி பெரிய டெக்கரேஷனோட கொடுத்துருக்கானா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெளிவாக புரிய வருது. நான் எப்படி இப்போ சிந்தாமணிக்கிட்ட சரியாக பேசுறதில்ல, எனக்கு உதவி வேணும்னா மட்டும்தான் சிந்தாமணிக்கிட்ட நான் பேசுவேன், அதே மாதிரி ஏன் ரோகிணியும் சிந்தாமணி மூலமாக தனக்கு உதவி கிடைக்கணுன்றதுக்காக இந்த சிந்தாமணிக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்க கூடாது, அதனால் மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்கக்கூடாதுன்னு இங்கே ரோகிணி முடிவெடுத்திருக்கலாம்ல. ஏன்னா ரோகிணியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்,
எனக்கு எப்படி மீனாவை பிடிக்காதோ அதே மாதிரி மீனா அந்த வீட்டில் இருக்கிறது ரோகிணிக்கு பிடிக்கல. அப்போ இங்கே டெக்கரேஷன் ஆர்டரை சிந்தாமணிக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா மீனாவோட அம்மா கடையில் இந்த ரோகிணி தான் பிரச்சனை செய்ய சொல்லியிருப்பாளா சிந்தாமணி கிட்ட சொல்லி. ஏன் சந்தேகப்படுறேன்னா, மீனாவோட வண்டியவும் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் பார்வதி. அதே மாதிரி இங்கே மீனாவோட அம்மா கடையிலையும் பிரச்சனை வந்திருக்கு. இப்படி மீனாவுக்கு யாரோ பிரச்சனை செய்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணியாக இருக்கணும். இல்லை சிந்தாமணிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்த ரோகிணியாக இருக்கணும். அதனால தான் நான் சந்தேகப்படுறேன்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே இங்கே பார்வதியும், என்ன விஜயா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்போ ரோகிணியால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு நீ சொல்கிறியா? என்னால் இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ சிந்தாமணி தான் பிரச்சனை செஞ்சுருப்பாங்களா? ஆனால் பிரச்சனைக்கு காரணம் ரோகிணியா அப்படின்னு சொல்ல, இருக்கலாம். அப்படி இருந்தால் ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன், சிந்தாமணியும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம், எப்படியும் முத்து சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிப்பான்ல, அப்புறம் நான் இவங்ககிட்ட பேசிக்கிறேன். நமக்கு நிறைய வேலை இருக்குது, நீ வா பார்வதி அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருந்த விஜயாவும் அங்கே கிளம்பி போகிறாங்க. சிந்தாமணி அங்கேருந்து வந்த உடனே, என்ன இங்கே தானே என் கார் நின்றுட்டு இருந்தது, நான் வேறு சீக்கிரமாக அங்கே வேலைக்கு போகணும். அது மட்டும் இல்லை, ரோகிணியால் எவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அங்கே நான் போகலைன்னா சரியாக யாரும் வேலையவே செய்ய மாட்டாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மட்டும் நல்லபடியாக செஞ்சு முடித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற சந்தோஷத்தில் ஃபோன் எடுக்கிறாங்க. தன்னுடைய கார் டிரைவரை வர சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே கார் வருது. உடனே அவங்க கார் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கும்போதே முத்து வராரு. என்ன சிந்தாமணி, யாருக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க? உங்கள் காரில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா உங்கள் கார் இப்போ என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் மீனாவோட வண்டியை எடுத்து மீனாவோட பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க. ஆனால் நான் நீங்கள் உங்கள் கார் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மீனாவோட வண்டியை எங்களுக்கு தந்தால் தான் உங்கள் காரையும் நாங்கள் தர முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீனாவோட வண்டியை ஆளுங்களை அனுப்பி அங்கேருந்து எடுக்க வச்சது எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்ற எல்லா ஆதாரமும் என்கிட்டேயும் இருக்குது. உங்கள் கார் உங்களுக்கு கிடைக்கணும்னா சீக்கிரமாக மீனாவோட வண்டியை நீங்கள் இங்கே வர வைக்கணும். இல்லையா அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, முத்து நான் எந்த தப்பும் செய்யவே இல்லைன்னு சொல்ல, என்ன சிந்தாமணி மறுபடியும் போய் சொல்கிறீங்க? என்கிட்ட தான் தெளிவான ஆதாரம் இருக்கே. உங்கள் ஆளுங்க என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கே மீனாவோட வண்டியை அவங்க கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கே போய் தெளிவாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். சிந்தாமணியோட ஆளுங்க தான் வண்டியை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த வண்டி இங்கே இல்லைன்னு அவங்க பேசின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை அப்படியே நான் போலீஸ்கிட்ட காமிச்சேன்னா கண்டிப்பாக போலீஸ் உங்களை தேடி வருவாங்க. பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்காமே, அந்த டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக நடக்கணுமா வேண்டாமா? அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய வருமானம் வரணுமா வேண்டாமா? அப்படின்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, நான் தான் ஆளுங்களை அனுப்புனேன், மீனாவோட வண்டியை எடுக்க வச்சேன்னு எல்லா ஆதாரமும் முத்துக்கிட்ட இருக்கிறதுனால நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் முத்து நம்பவே மாட்டான். எனக்கு வேற ரோகிணியால் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் நல்லபடியாக முடிக்கணும்னா நான் கண்டிப்பாக அங்கே போகணும். இந்த முத்து தேவையில்லாமல் அங்கே பிரச்சனை செஞ்சுட்டான்னா அவ்வளவுதான். கிடைச்ச இந்த வாய்ப்பும் அப்புறம் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் எல்லாரும் முன்னாடியும். இப்படி ரோகிணியை நம்பி இந்த மாதிரி ஒரு வேலையை நான் செஞ்சுருக்கக்கூடாது. இப்படிலாம் நான் செஞ்சால் ரோகிணி சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி மீனாவும் இனி நம்ம வழியில் வரமாட்டான்னு நினச்சி தான் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். ஆனால் முத்து என்னடானா உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறான். இப்போ நான் அந்த மீனாவோட வண்டியை கொடுக்கலனா அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நான் எதுக்கு மன்னிக்கணும்? அப்படி நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கேட்க, இல்லை நான் வேறு எதுவுமே செய்யலை. மீனாவோட வண்டியை என் ஆளுங்க தெரியாமல் எடுத்திருப்பாங்க. நான் சொல்லி இப்படிலாம் அவங்க செய்யலைன்னு சொல்லும்போது, போதும் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியும். ஏற்கனவே அங்கே வேலை பார்த்த அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து என் மாமியாரோட கடையை நீங்கள் தானே அங்கேருந்து எடுக்க வச்சிங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அங்கே என் மாமியார் கடை நடத்த தான் போகிறாங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்? எல்லா பிரச்சனைக்கும் நானே அங்கே உண்மை என்ன அவங்க எல்லாருக்கும் புரிய வச்சு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டேன். உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நாளையிலேருந்து மறுபடியும் என் மாமியார் அதே இடத்துல தான் அங்கே பூக்கடை வச்சு நல்லபடியாக நடத்த போகிறாங்க. நீங்கள் யார் பேச்சை கேட்டு இப்படிலாம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுதா? இல்லை இப்படிலாம் செஞ்சால் மீனா முன்னேறவே முடியாதுன்ற ஒரு எண்ணத்தில் இப்படிலாம் செய்கிறீங்களான்னு கேட்கும்போது, உடனே இங்கே சிந்தாமணியும் பதில் பேசாமல் இருக்க, உடனே முத்து சொல்கிறாங்க, மீனாவோட வண்டி இப்போ எங்கே இருக்குது? வண்டியை தர முடியுமா முடியாதான்னு கேட்க, இல்லை நான் தந்துடுறேன், நான் செஞ்சது தப்பு தான், நான் சொல்லி தான் என் ஆளுங்க அப்படி செஞ்சாங்க, உன்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஆனால் இப்போ நீ பெரிய பிரச்சனை எதுவும் செஞ்சிடாத,
எனக்குன்னு பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. அந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா முடிக்கணும். அங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டர் அவங்க குடுத்தவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா, அப்புறம் யாருமே எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர தரமாட்டாங்க. என்ன வந்து என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு பெரிய பொறுப்பெல்லாம் குடுக்குறாங்க. நீ மட்டும் பிரச்சனை செஞ்சேன்னா, அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு என்னைக்கும் கிடைக்காது. எனக்கே இப்ப தான் கொஞ்சம் வருமானம் வருதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள தேவையில்லாம நான் தான் இப்படிலாம் செஞ்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. மீனாவோட வண்டி எங்க இருந்தாலும் உடனே இங்க முத்துக்கிட்ட கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்னு சொல்ல, "அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க தானக்கா சொன்னீங்க, அந்த வண்டி இனி இருக்கவே கூடாதுன்னு. அதான்க்கா நாங்க குடுத்துட்டு அதுக்காக பணத்த வாங்கிட்டோமே. இப்ப நாங்க எங்கன்னு போய் அத கேட்கறது? அந்த வண்டி இருக்குமோ, இருக்காதோ? என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்கன்னு" கேட்க, "எனக்கு அதெல்லாம் தெரியாது. மீனாவோட வண்டி வந்தே ஆகணும். அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. உடனே சிந்தாமணியோட ஆளுங்களும், "அக்கா என்ன இப்படி சொல்லிட்டாங்க? நம்ம என்ன செய்றது? மறுபடியும் எப்படி மீனாவோட வண்டிய அங்க கொண்டு போய் குடுக்குறதுன்னு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சிந்தாமணி சொன்னதுக்காக வேற வழியே இல்லாம, எங்க மீனாவோட வண்டிய கொண்டு போய் குடுத்தாங்களோ, அதே இடத்துல அவங்க போய் கேட்குறாங்க. ஆனா, இப்ப அந்த வண்டி இல்லையேன்னு சொல்ல, என்ன ஆனாலும் சரி, அந்த வண்டி வரலன்னா அப்புறம் சிந்தாமணி அக்கா சும்மா விட மாட்டாங்க. உனக்கு தெரியும்ல சிந்தாமணி அக்கா எப்படிப்பட்டவங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் யாருக்கு குடுத்தனோ அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன்னு, எப்படியோ மீனாவோட வண்டி அவங்களுக்கு கிடைக்குது. மறுபடியும் சிந்தாமணி சொன்ன இடத்துக்கு அந்த வண்டியவும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. மீனா கிட்ட முத்து வந்து அங்க முத்து வந்து பேசிட்டு இருக்கும்போது, முத்துக்கிட்ட அந்த வண்டிய கொண்டு வந்து குடுத்துடுறாங்க சிந்தாமணியோட ஆளுங்க. உடனே முத்து, "பரவாயில்லையே! மீனாவோட வண்டி உடனே வந்துருச்சு. இப்படிப்பட்ட வேலைய செய்ய அசிங்கமா இல்ல? மீனாவோட திறமைக்காக நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் வருது. மீனாவ நம்பி இந்த வேலைய தந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி மீனாவ புரிஞ்சுக்கலனாலும் பரவால்ல. மீனாவோட வேலையில தலையிடாம இப்படி பிரச்சனை செய்யாம இருக்கலாம்ல. ஏற்கனவே உங்க ஆளுங்கள அனுப்பி மீனா கிட்ட இருந்த பணத்த எடுக்க வச்சீங்க. இப்ப மீனாவோட வண்டியவும் அ எடுக்க வச்சிருக்கீங்கன்னா, இனியும் உங்கள சும்மா விடுறதா இல்லன்னு சொல்ல, "இல்ல முத்து, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் முத்து. இப்ப நீ பிரச்சனை செஞ்சேன்னா, கண்டிப்பா எனக்கு யாருமே இந்த மாதிரி டெக்கரேஷன் ஆர்டர் வேலையெல்லாம் தரவே மாட்டாங்க. முத்து அதான் மீனாவோட வண்டி கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்காக பிரச்சனை செய்யணும்? அந்த ஆதாரம் இருக்கிறதுனால, நீங்க இப்படிலாம் பேசாதீங்க முத்து. நான் மீனாகிட்டயும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்குறேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துவும், "நான் இந்த பிரச்சனைய அப்படியே விடமாட்டேன். எப்படி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். மீனாவோட வண்டி இப்ப கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்துல இப்ப நான் கிளம்புறேன். மறுபடியும் வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வந்து எங்கேயும் வேலைக்கு போகாம, கிடைச்ச ஆர்டரையும் எடுத்து செய்ய முடியாம, வீட்லயே இருக்காங்க. இந்த வண்டி கிடைச்சா மீனா பிசினஸ மறுபடியும் வந்து ஆரம்பிக்க முடியும். நல்லபடியா செய்ய முடியும்னு, முத்து வந்து மீனாவோட வண்டிய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. இங்க மீனா எப்பயும் போல கிச்சன்ல வேலைய செஞ்சுட்ருக்க, "மீனா இங்க வா மீனா" அப்படின்னு மீனாவ கூப்பிட்டு போக, உடனே விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாரும் என்னாச்சு முத்துன்னு கேட்கும்போது, இங்க வந்து பாருங்கப்பா" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வர, அங்க மீனாவோட வண்டி நிக்கிறத பார்த்த உடனே மீனா ரொம்பவே சந்தோஷமா, "எப்படிங்க என் வண்டி எப்படி கிடைச்சது? யாருங்க என் வண்டிய எடுத்தது?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, "மீனா இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும். எதுக்காக மறுபடியும் அழுகுறன்னு?" கேட்க, "இல்லங்க, இந்த வண்டியால தான் நான் நல்லபடியா பிசினஸ் செஞ்சேன். நல்ல வருமானமும் வந்தது. அது மட்டும் இல்லாம, நீங்க எனக்காக ஆசையா வாங்கி குடுத்த இந்த வண்டிய யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்ன உடனே, என்னதான் ஸ்ருதி வந்து புதுசா வண்டியெல்லாம் வாங்கிக்கலான்னு சொன்னாலும், அ இந்த வண்டி மூலமா நெறைய நமக்கு வருமானம் வந்திருக்கு. அதெல்லாம் நெனச்சு பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல. இதே வண்டி மறுபடியும் கிடைக்குமோ? கிடைக்காதோ? அப்படின்னு நான் நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா, இப்ப நீங்க வந்து இந்த வண்டிய எனக்காக மறுபடியும் கொண்டு வந்துட்டீங்கன்னு பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிங்க இந்த வண்டி கிடைச்சது?" அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட கேட்க, இத பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஜயாவுக்கு என்ன மறுபடியும் இந்த மீனாவுக்கு வண்டியெல்லாம் கிடைச்சிருச்சு. இந்த வண்டி இனி கிடைக்கவே கிடைக்காது. மீனா கொஞ்ச நாள் வெளியில வேலைக்கு போமாட்டா. எந்த பிசினஸும் செய்ய மாட்டா. புதுசா ஆரம்பிச்ச அந்த ஃப்ரூட் பொக்கே பிசினஸ கூட மீனாவால செய்ய முடியாதுன்னு சந்தோஷமா இருந்தேனே! அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தானா? முத்து உண்மைய சொல்லட்டும். யாரு தான் இந்த வண்டிய எடுத்துட்டு போனாங்கன்னு நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. உடனே அங்க எல்லாரும் வீட்டுக்கு வர, அ இங்க வந்து முத்து சொல்றாரு, "அப்பா, நான் எப்படியோ இந்த வண்டிய கண்டுபிடிச்சுட்டேன். மீனா, எப்பயும் போல நீ உன்னுடைய பிசினஸ செய்யலாம். நீ வந்து பூ குடுக்க போகலாம். இங்க வந்து மாலை ஆர்டர் எடுக்கலாம். டெக்கரேஷன் ஆர்டர் செய்யலாம். இனி உன் விருப்பத்துக்கு உனக்கு பிடிச்ச வேலைய நீ செய்யலாம். யாரும் எதுவும் செய்ய முடியாது. உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "உண்மதாங்க. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஆமா யாருங்க இப்படி செஞ்சதுன்னு?" கேட்க, "நீ தான் சந்தேகப்பட்டல்ல. அந்த சிந்தாமணியும், சிந்தாமணியோட ஆளுங்களும் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது சிந்தாமணியோட ஆளுங்களா? அவங்க எதுக்கு இப்படி செய்யணும்? சிந்தாமணி கிட்ட அ சிந்தாமணி கிட்ட யாருங்க சொல்லி இப்படி செஞ்சது? ஏன்னா, நான் இப்ப என் வேலைய பார்த்துட்டுருக்கேன்.
எந்த பிரச்சனையும் இல்லையே. சிந்தாமணி அன்னைக்கு கூட என்கிட்ட பேசணும்னு வந்தாங்க. நான் கண்டுக்காம கிளம்பி வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக சிந்தாமணி இப்படி செஞ்சாங்களாம்? காரணம் இல்லாம அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு சொல்ல, வண்டி கிடைச்ச சந்தோஷத்துல முதல்ல இத உன்கிட்ட முதல்ல சொல்லணும்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். மறுபடியும் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். சிந்தாமணிய பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அவங்கள எப்படி சும்மா விட முடியும்? அதனால சிந்தாமணி தான் இப்படி பிரச்சனை செய்றாங்கன்னு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை சொல்றாரு, அந்த சிந்தாமணி கிட்ட நான் கண்டிப்பா பேசணும் முத்து அப்படின்னு சொல்ல, அப்பா எதுக்குப்பா? நீங்க ஏன்ப்பா அவங்க கிட்ட பேசணும்? அப்படின்னு முத்து கேட்ட உடனே இங்க விஜயாவும், ஆமாங்க. இந்த மீனாவுக்காகலாம் நீங்க இனி சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், சிந்தாமணி கிட்ட பேசவும் வேண்டாம். மீனா தான் சிந்தாமணிக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சிருப்பா. அந்த கோவத்துல அவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களா இருக்கும்னு சொல்ல, அத்தை அப்ப சிந்தாமணிக்கு இப்படி ஒரு யோசனைய சொன்னது நீங்க தானா? நீங்க சொல்லி தான் சிந்தாமணி இப்படிலாம் செஞ்சாங்களா? இல்ல சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்களே அதான் கேட்டேன்னு மீனா கேட்கும்போது, என்ன மீனா மறுபடியும் உன்னுடைய வண்டி கிடைச்சிருச்சு. அதனால இப்படிலாம் பேசுறியான்னு கேட்க, அத்தை நீங்க சொன்னதுக்கு நானும் கேள்வி கேட்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சிந்தாமணியோட ஃப்ரெண்டு தானே? என்ன மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. நான் சந்தோஷமா வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அப்ப சிந்தாமணி கிட்ட நீங்க சொன்னதா தானே நான் வந்து யோசிக்க முடியும்னு கேட்க, நான் எதுவுமே பேசல இத பத்தி. சிந்தாமணி எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. ஆனா அண்ணாமலை அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா அந்த சிந்தாமணி கிட்ட நான் பேசி தான் ஆகணும். முத்து என்ன வந்து அங்க கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் வேண்டாம் மாமா. அதான் எங்க அம்மாவோட கடையும் நல்லபடியா கிடைச்சிருச்சு. என்னுடைய வண்டியும் கிடைச்சிருச்சு. இனி பிரச்சனை செய்ய வேண்டாம். அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிம்மா விட முடியும்? சிந்தாமணி எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரிய வேண்டாமா? முத்து நான் வரேன் என்ன கூப்பிட்டு போ நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே சிந்தாமணிய பார்க்க இங்க வந்து மீனா, அண்ணாமலைன்னு எல்லாருமே கிளம்பி போக விஜயா யோசிக்கிறாங்க. இந்த சிந்தாமணி என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு வேலைய செஞ்சிருக்காங்களே! யாரோட பேச்ச கேட்டு சிந்தாமணி இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வீட்ல உள்ள எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க. சிந்தாமணியால இன்னும் என்னென்ன என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலன்னு விஜயா ரொம்பவே கோவமா இருக்க, இங்க சிந்தாமணி கிட்ட பேசுறதுக்காக அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரும் சிந்தாமணியோட வீட்டுக்கு போக, சிந்தாமணி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இப்படி நடந்துருச்சே! முத்து உண்மைய கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அவன்கிட்ட வேற ஆதாரம் இருக்கு. என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டானா, என் நிலைமை என்ன ஆகுறது? அப்படின்னு யோசிக்கும்போது, அங்க சிந்தாமணியோட ஆளுங்க வராங்க. அக்கா, ஏன்க்கா மீனாவோட வண்டிய நீங்க தான் எடுக்க சொன்னீங்க. மறுபடியும் அந்த வண்டிய நீங்க ஏன்க்கா திருப்பி தர சொன்னீங்கன்னு கேட்கும்போது, உடனே சிந்தாமணி அப்படி மட்டும் செய்யலனா, அந்த முத்து எல்லாரையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பான். நான் தான் அந்த வண்டிய எடுக்க சொன்னேன்ற ஆதாரம் முத்துக்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஆளு நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு, இப்ப அவன் மாட்டிக்கிட்ட உடனே, அ சிந்தாமணி சொல்லி தான் நான் இப்படிலாம் செஞ்சேன். மீனாவோட அம்மா கடை அங்க இருக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி தான் சொன்னாங்க. அதுக்காக பணம் குடுத்தாங்கன்னு என்ன மாட்டி விட்டுட்டான். இப்படி நெறைய ஆதாரம் முத்துக்கிட்ட இருக்க, நான் எப்ப போலீஸ்கிட்ட மாட்டிக்க போறேனோன்னு பதட்டத்துல இருக்கேன். நீ என்னடான்னா வந்து கேள்வி கேட்குறியான்னு கேட்குறாங்க. உடனே, "அக்கா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல" அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாருமே அங்க வரத பார்த்துட்டு, என்ன நடக்க போதுன்னு தெரியல. முத்து எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், "நான் விஜயாவோட வீட்டுக்காரர் தான்னு" சொல்ல, "அதெல்லாம் தெரியும் முத்து. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. என்னால மீனாவுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு உங்க வீட்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வரீங்கன்னு?" கேட்குறாங்க சிந்தாமணி. உடனே அண்ணாமலையும், "நானே தான் உங்கள பார்க்க வரணும்னு முத்துவ கூப்பிட்டு வந்தேன். ஆமா நீங்க என்ன செஞ்சுட்ருக்கீங்க? எதுக்கு மீனாவுடைய வேலையில பிரச்சனை செய்யணும்னு இப்படிப்பட்ட ஒரு ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்ருக்கீங்க? ஆளுங்கள அனுப்பி மீனாவோட அம்மா கடையில பிரச்சனை செய்றது, மீனாவோட வண்டிய எடுக்கிறதுன்னு இப்படி செஞ்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டீங்க. அப்படி என்ன உங்களுக்கு மீனா மேல உள்ள கோவம்? இல்ல வேற யாரும் சொல்லி இப்படி செஞ்சீங்களான்னு?" கேட்குறாங்க அண்ணாமலை. உடனே, "சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல உண்மை தெரியாம நாங்க யாரும் இங்கேருந்து கிளம்ப மாட்டோம். அது மட்டும் இல்ல, உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க போலீஸையும் வர வைப்போம். உங்களுக்கு தெரியும்ல" அப்படின்னு சொன்ன உடனே, "என்னது போலீஸ வர வைப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செய்ய? ரோகிணி சொல்லி தான் இப்படிலாம் செஞ்சேன்னு நம்ம சொன்னா மட்டும் தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லன்னா இவங்க போலீஸ்கிட்ட நம்மள மாட்டி விட்டுட்டாங்கன்னா, அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்பவே அந்த ரோகிணி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா மட்டும் தான் நமக்கு பிரச்சனை இருக்காது. இல்லன்னா, நான் மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு என்ன மட்டும் எல்லாரும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது. ரோகிணிய பத்தி சொன்னா, மறுபடியும் ரோகிணி மூலமா எனக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காதே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, "இவங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. யாரோ வேணும்னே இவங்கள இப்படி செய்ய சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதான் சிந்தாமணி உண்மைய சொல்லலாமா? வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க பாருங்க" அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும், "ஆமா மீனா. அப்பா இங்க நம்மள கூப்பிட்டு வந்தது சரிதான். அப்பா பாருங்கப்பா அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு" சொல்லும்போது, "சிந்தாமணி உண்மைய சொல்லுங்க. யார் தான் இப்படியெல்லாம் உங்கள செய்ய சொன்னது? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என் மருமக மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைய செய்றா. முன்னேறணும்னு ஆசைப்படுறா. நீங்க எதுக்காக இப்படி வந்து மீனாவோட வேலையில தலையிடுறீங்க? ஏன் பிரச்சனை செய்றீங்க? மீனாவோட அம்மாவுக்கு நீங்க பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யார் சொல்லி இப்படி செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்க, "உங்க மருமக ரோகிணி தான்" அப்படின்னு சொல்லிடுறாங்க.
உடனே மீனாவும் என்னது ரோகிணியான்னு கேட்க, ஆமாம், அவங்க என்னை தேடி வந்தாங்க நான் பார்வதி வீட்டில் இருக்கும்போது. அவங்க மூலமாக எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிது. ஆனால் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், அப்போ தான் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்கிறேன்னு சொன்னதுக்கு அவங்க உடனே மீனாவோட அம்மா கடை அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்களுக்குன்னு நிறைய ஆர்டர் வர்றதுனால மீனா முன்னேறவே கூடாது. அதனால் மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் செய்யணும்னு சொல்ல, நானும் அவங்க தந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக இப்படிலாம் வந்து செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் வேணும்னே மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கவே இல்லை. என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். மீனாவை எனக்கு பிடிக்காது தான். விஜயா சொல்லும்போது கூட மீனா மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. மீனா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ரோகிணி இப்படி சொன்ன உடனே கண்டிப்பாக இதை நான் செஞ்சுருவேன்னு சொல்லிட்டு மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சுட்டேன். ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் மருமக ரோகிணி சொல்லி தான் இப்படிலாம் செஞ்சேன். வேணும்னா அவங்ககிட்டயே நீங்கள் கேளுங்களேன். அதை விட்டுட்டு என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாலும் நான் இந்த உண்மையை தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா ரொம்ப கோவமா, நீங்கள் செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. எங்கள் அம்மாவுக்கு ரோகிணி பிரச்சனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு இந்த டெக்கரேஷனோடருக்காக நீங்கள் வந்து இப்படிலாம் செய்வேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதுவே பெரிய தப்பு தான். பார்த்தீங்களா அந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு. எதுக்காக ரோகிணி இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ மீனா எனக்கு ஏதாவது பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்கணும்னு ரோகிணியை எதுக்காக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அண்ணாமலை சிந்தாமணி நீங்கள் பொய் சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்காக பொய் சொல்லணும்? நீங்கள் என்னையே போலீஸ்கிட்ட மாட்டி விடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இனிமேல் பொய் சொல்லி என்ன செய்ய போகிறேன்? கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ரோகிணி எனக்கு தந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக அவங்க சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன். சொல்லப்போனால் ரோகிணிக்கு மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்றது மட்டும் இல்லாமல் ரோகிணியும் இந்த மீனா என்னுடைய வழியில் அப்பப்போ வராங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க, மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் என் வழியில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன உண்மைன்னு எனக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, நான் எங்கே இந்த ரோகிணிக்கு பிரச்சனை செய்கிறேன்? நான் எதுக்காக அவங்களுடைய பிரச்சனையில் வந்து தலையிடுறேன்னு சொல்லியிருக்காங்க? நான் அப்படி எதுவும் செய்யவே இல்லையே. கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரோகிணிக்கு தெரியாதே. ரோகிணி அவங்க வேலையை பார்க்குறாங்க, நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன். ஆனால் ரோகிணி எதுக்காக இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ரோகிணியால் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்பா பார்த்தீங்களாப்பா, நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்போ இந்த சிந்தாமணி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த ரோகிணியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ரோகிணி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெளிவாக புரியுதுப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் முத்து, யாரோ சொல்லி தான் இந்த சிந்தாமணி இப்படி செஞ்சுருக்காங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் விஜயா மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதனால தான் உடனே சிந்தாமணியை பார்க்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும், பேசணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் ரோகிணி இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. சிந்தாமணி நீங்கள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் நான் சொல்கிறது உண்மை தான். ரோகிணி தான் இப்படி செய்ய சொன்னாங்க. வேணும்னா உங்கள் மருமக ரோகிணிக்கிட்ட கேளுங்க. அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து என்னை கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டி விடலாம். நானே உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயாவும், என்ன மீனா, என்ன நடந்தது இங்கே? உன் மாமனாருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன? என் வீட்டுக்காரர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காரு? சிந்தாமணி என்ன சொன்னாங்கன்னு கேட்க, உண்மையாகவே நான் எந்த தப்பும் செய்யலை, இப்படி பிரச்சனை செய்ய சொன்னது நான் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை, உன் மேலே உள்ள சந்தேகத்தில் தான் நான் வந்து சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போனேன். ஆனால் சிந்தாமணி இங்கே வந்து ரோகிணி தான் இப்படி செய்ய சொன்னதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் அதே தான் நினச்சேன். அப்போ ரோகிணி சொல்லி தான் இப்படி சிந்தாமணி செஞ்சுருக்காங்களான்னு கேட்க, ஆமாம், அந்த பார்லர்லம்மா வரட்டும், நான் இன்றைக்கி அவங்கள சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேச, உடனே மீனாவும், ஆமாங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, எதுக்குங்க ரோகிணியோட வழியில் நான் எங்கே தலையிட்டேன்? நான் என் வேலையை தானே பார்க்குறேன். நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு ரோகிணி எதுக்காக நினைக்கணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க, மனோஜ் தன்னுடைய புது கடை மறுபடியும் அவர் ஆரம்பிக்க போகிறதுனால அந்த கடையை பற்றி பேசுகிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது தான் இங்கே மீனா முத்துன்னு எல்லாருமே ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா என்னம்மா, நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கேன் தெரியுமான்னு சொல்ல, நீ சந்தோஷமாக தான் இருக்க, ஆனால் வீட்டில் உள்ளவங்க ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, எதுக்கு ரோகிணி அப்படி என்ன செஞ்சா? ரோகிணியால் தாம்மா எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பேச, உடனே அண்ணாமலை, போதும் மனோஜ், யாரை நம்பணும்னு முதல்ல யோசிச்சு தான் நீ வந்து இனி வந்து ரோகிணியை நம்பணுமா வேண்டாமான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. ஏன்னா ரோகிணி இந்த மீனாவோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு தெரியாமல் பேசாதுன்னு சொல்ல, அப்படி என்ன செஞ்சுட்டா ரோகிணின்னு கேட்கும்போது, அவங்க என்ன செய்யலை,
அது மட்டும் இல்லாமல் ரோகிணி என்ன செய்கிறாங்கன்னு கூட தெரியாம தான் நீ இந்த வீட்டில் இருக்கியான்னு கேட்குறாரு முத்து. என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்னங்க இது, நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு என்னோட வண்டியை எடுக்க சொன்னது இந்த ரோகிணி. அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவோட கடை இருக்கக்கூடாது, அதன் மூலமாக என் வீட்டில் உள்ளவங்களும் நானும் அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சது இந்த ரோகிணி. சிந்தாமணி கிட்ட சொல்லி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் உங்கள் மனைவிக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்களே கேளுங்களேன். இல்லை ரோகிணி இப்படி செய்ய சொன்னது உங்களுக்கும் தெரியுமா மனோஜ்? ஏன்னா ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு கேட்கும்போது மீனா, என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறீங்க? உண்மையாகவே கேட்குறேன். நீங்கள் என்ன பெரிய பிஸ்னஸாக செய்கிறீங்க? ரோகிணி உங்கள் மேலே பொறாமப்படுறதுக்கும் இப்படி ஒரு வேலை செய்கிறதுக்கும் இங்கே மீனா ஒன்றும் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்யலையே முத்து. நாங்கள் பொறாமப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நானும் ரோகிணியும் தான் இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். அந்த பொறாமையில் தான் இப்படிலாம் பிரச்சனை செய்கிறீங்க அப்படி தானேன்னு கேட்கும்போது உடனே விஜயா, போதும் மனோஜ், அவங்க சொல்கிறது என்னன்னு முதல்ல கேட்டுட்டு அப்புறம் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் நாங்கள் சிந்தாமணியை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்ல உடனே திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. பதில் பேசாமல் நிற்கிறாங்க. என்ன ரோகிணி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, மனோஜ் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க, அத்தை நான் என்ன சொல்லனே தெரியல, இங்கே மீனா சொல்கிறது எல்லாமே பொய் தான், என்னால் நம்ப முடியல, நான் இப்படி எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்து தன்னுடைய ஃபோனை எடுத்து சிந்தாமணி பேசின எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. இதை பார்த்த மனோஜ் பேரதிர்ச்சியோட நிற்க அப்போ தான் ரோகிணிக்கு தெரியுது. அப்போ சிந்தாமணி என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டாங்க, என்னை மாட்டி விட்டுட்டாங்க. அந்த கோவத்தில் தான் எல்லாரும் வந்து கேள்வி கேட்குறாங்களா, நான் வேற இது தெரியாமல் பொய் சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு யோசிக்கும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமாக ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இதுக்கு மேலே பொய் சொன்னேன், நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன். நீ சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் நம்புறதுனால என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், இந்த குடும்பத்தையே ஏமாற்றலாம்னு நினைக்கிறியா? விஜயா உன் மேலே கோவமாக இருந்தப்போ கூட உனக்காக நான் சப்போர்ட் பண்ணேன். மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ வரதுக்கு நான் தான் காரணமாக இருந்தேன். ஆனால் இப்போ சிந்தாமணிக்கிட்ட நானே போய் பேசினேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இங்கே இருக்கேன். நீ என்னடானா பொய் சொல்லி ஏமாத்திட்டுருக்க. விஜயா தான் இப்படிலாம் செய்ய சொல்லியிருப்பான்னு விஜயா மேலே கோவமாக இருந்தேன். ஆனால் நீ இப்படி செய்ய சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. மீனாவோட அம்மா உனக்கு என்ன பிரச்சனை செஞ்சாங்க? மீனா ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தால் தான் என்னுடைய வழியில் தலையிட மாட்டாங்கன்னு சொன்னியாமே, அப்படி மீனா என்ன செஞ்சிட்டா? நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு ரோகிணிக்கிட்ட அண்ணாமலை கேட்க உடனே ரோகிணியும் இதெல்லாம் வேற சிந்தாமணி சொல்லிட்டாங்களா, வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல உடனே அண்ணாமலை, முத்து, மீனா இதுக்கு மேலே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டாம். யார் தப்பு செஞ்சாலும் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ள ரோகிணி இப்படி மீனாவுக்கு பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க, மீனாவோட அம்மாவுக்கும் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ரோகிணியை நம்ம போலீஸ்கிட்ட சொன்னாதான் ரோகிணி மறுபடியும் இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல, மாமா நீங்களே அப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்க, நான் தாம்மா, நீ தான் இப்படி பேச வச்சுட்டேன்னு சொல்ல, மாமா நான் ஏதோ தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களால் தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக வந்து நான் மனோஜோட மனைவியாக இந்த வீட்டில் மருமகளாக இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்ல, நாங்களும் உன்னை மன்னிச்சு நீ இப்பயாவது திருந்துவேன்னு பார்க்குறோம். ஆனால் நீ திருந்துற மாதிரியே தெரியலையே. அதனால் இங்கே மீனா முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சதுக்கப்புறம் நான் எப்படிம்மா பொறுமையாக இருக்க முடியும்? சிந்தாமணியை மட்டும் இல்லை, உனக்கும் சரியான பாடம் புகட்டணும்னா, நீ இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கணும்னா, நீ செஞ்ச தப்புக்கு நாங்கள் எப்படி செஞ்சாதான் சரி வரும் அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும், ஆமாங்க, இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது. நீங்களே என்னை சந்தேகப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? நான் ஏங்க மறுபடியும் இந்த மீனாக்கு வந்து இப்படி பிரச்சனை செய்ய போகிறேன்? ஏற்கனவே தெரியாமல் செஞ்ச பிரச்சனைக்கு மீனாவும் முத்துவும் என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க. நீங்கள் கூட இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சால் இந்த வீட்டிலேயே நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அதே மாதிரி தான் ரோகிணியும் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம், நீ செஞ்ச தப்பை தான் இப்போ ரோகிணி செஞ்சுருக்கானா? இதுக்கெல்லாம் காரணம் நீயும் தானே? உன் மருமக உன்னை பார்த்து இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கா. பொறுப்பான மாமியாராக இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை இந்த வீட்டில் நடந்திருக்குமா? ரோகிணி இப்படி செஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லலைனாலும் நானே போலீஸ்கிட்ட உண்மையை சொல்ல தான் போகிறேன்னு சிந்தாமணி உண்மையை சொல்லிட்டு இங்கே வந்து இப்படி பேசியிருக்காங்க. அதனால் எனக்கு வேறு வழி தெரியல. மீனா, முத்து, உங்கள் பிஸ்னஸில் யாராலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போதே மீனா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே வந்த போலீஸும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரோகிணி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க, இவங்க ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்க, அந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய வேலையில் மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை செய்ய இப்போ தான் பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கோம். ஆனால் ரோகிணியால் மறுபடியும் எனக்கு பிரச்சனை வருமோ அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதனால் ரோகிணியை கூப்பிட்டு போய் நல்லபடியாக விசாரித்து என்ன ஏதுன்ற உண்மையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனா ரோகிணியை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறாங்க. இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்காத ரோகிணி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. இதை பார்த்த மனோஜ் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. முத்து மீனாவை மதித்து நான் பேசுனது கூட இல்லை, நான் அவங்கள இப்போ வரைக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்ததும் இல்லை. இந்த ரோகிணி மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாளே, இந்த ரோகிணியால் இப்படி நானும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. ரோகிணி, நீ எதுக்காக இப்படிலாம் செஞ்ச? பாரு,
நீ செஞ்ச பிரச்சனைக்கு மீனா ஒரு முடிவெடுத்து போலீஸை வர வச்சுட்டாங்க. இப்போ என்ன செய்ய போறேன்னு கேட்க, மனோஜ் எனக்காக நீயும் முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு மனோஜ். அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் என்ன அவமானப்படுத்தணும், தலகுனிய வைக்கணும், எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க. இப்போ நீங்கள் தான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருந்தா நானும் என் வேலையை பார்த்துருந்துருப்பேன். நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு எனக்கும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினச்ச உங்களை நான் எப்படி சும்மா விடுவேன்? என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணும். அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் நான் போலீஸை வர வச்சிருக்கேன்னு இங்கே ரோகிணியவும் சிந்தாமணியவும் வசமாக மாட்டி விட்டுறாங்க மீனா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த விஜயா யோசிக்கிறாங்க, நல்ல வேலை அந்த சிந்தாமணி கிட்ட நான் இப்படி ஒரு யோசனையை சொல்லி சிந்தாமணி என்னால் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யலை, இல்லைனா இந்த ரோகிணியோட நிலைமை தான் எனக்கும் வந்திருக்கும். மீனா முத்து எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு தான். ரோகிணி யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்கா சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டுனா, அப்போ வீட்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும்னு நினைப்பா. இந்த ரோகிணியை நம்பி மனோஜ் ஏமாந்து போகாமல் இருக்கணும். பாத்தியா மனோஜ், என்னவோ ரோகிணியால் தான் பெரிய பிஸ்னஸ்லாம் கிடச்சிருக்கு, நல்ல பெரிய ஆளாக வரப்போகிறேன்னு சொன்னேன்ல, இனியாவது அந்த ரோகிணியை நம்பாத அப்படின்னு விஜயா மனோஜ் கிட்ட சொல்லும்போது, ரோகிணி இப்படி செஞ்சதால தானே வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை திட்டுறாங்க. ரோகிணி எதுக்காக எனக்கு தெரியாமல் இப்படிலாம் ஒரு வேலையை செய்யணும்? ஏற்கனவே ரோகிணியை அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க, இப்போ மறுபடியும் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்டாலே இந்த ரோகிணி, எங்கள் அம்மா கண்டிப்பாக ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் யோசிக்கிறாரு மனோஜ். ரோகிணி சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கு மீனா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் நினைக்கிறாரு அண்ணாமலை. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுப்பேன். மனோஜ் பிஸ்னஸ் மூலமாக நல்ல பெரிய ஆளாகணும், ஆனால் ரோகிணி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயா இப்படி யோசிக்க, மீனாவும் முத்துவும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் மீனாவும் முத்துவும் தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்கிறாங்க. என்னுடைய வண்டி மறுபடியும் எனக்கு கிடைக்க காரணமே என் வீட்டுக்காரர் முத்து தான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா மீனா முத்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க. மீனா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காரு முத்து.